ஹே ஹாய் ஹலோ பீப்புள், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னோடய கசினோட என்கேஜ்மெண்ட். ஸோ அன்றைக்கி வந்து எப்படி ரெடி ஆனேன், அதுக்கப்புறம் அந்த டேவை பற்றின ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க பார்க்கலாம். என்ன திடீர்னு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்க வேணாம். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும்ல. ஸோ நைட்டே வந்து எண்ணெய் வச்சுருக்க வேண்டியது, பட் வந்து எண்ணெய் வைக்கல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது எண்ணெய் வச்சுட்டு ஊற வச்சுட்டு தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நான் எந்திரிச்சதே வந்து 8 மணிக்கு மேலே. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 8:30 ஆகும். இதுக்கப்புறம் நான் எண்ணெய் வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போ அன்னியன் மாதிரி இருந்துட்டு அம்பி மாதிரி மாறிட்டேன்னா மச் பெட்டர். நான் அவங்களாம் வந்து இந்த மாதிரி நேர்வு எடுத்து வந்து சீவிரதான ட்ரெண்டு, அதான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து சன்லைட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கேம் டு நோ தட் nobody can catch the sun. அப்புறம் இதை பாருங்களேன், ஆக்சுவலி நைட் வந்து தீபம் வந்து போட்டிருக்குறாங்க. பட் இந்த விளக்கு வந்து ஹீட்டு தாங்காமல் அப்படியே உடஞ்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து போட போகிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி, ஒரு லாங் சுடிதார் மாதிரி கால் வரைக்கும் வரும். சிம்பிளாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிடலாம், தலை காயிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தது எப்பயும் போல் மாய்ஸ்சரைசர் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ எடுத்து நல்லா மூஞ்சில் நல்லா பூசி மொழிகி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மேக்கப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு பேசிக் ஸ்கின் கேர் தான் வந்து இன்றைக்கான மேக்கப்பே அப்படி சொல்லலாம். நல்லா ஈவனாக வர வரைக்கும் நெக், இயர்ஸ், அப்புறம் வந்து சின்னு, ஹெட், ஃபோர்ஹெடு இந்த மாதிரிலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து அடுத்ததான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட போகிறேன். இப்போ சன்ஸ்க்ரீன் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுட்டு அப்பப்போ இப்படி தான் வந்து இந்த ஐப்ரோஸ்க்கும் தெரியாமல் போட்டு விட்டுருவேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வெறும் 3 திங்ஸ் தான். ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர், இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீன், அப்போ அடுத்ததாக வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர். அவ்வளோதான் வந்து இன்றைக்கி நான் போட போகிறதே. இப்போ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ரெண்டும் போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்ததான் நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து போட போகிறது தான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர். இது வந்து ஆக்சுவலி வந்து எங்கள் சித்தியோட தான். அவங்க வந்து புதுசாகவே வச்சுருந்தாங்களா, நான் வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு புது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது மாதிரி தான் வந்து ஜாலியாக இருந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் இல்லை நிறையாவே வந்து போட்டுட்டேன். எனக்கே வந்து இப்போது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப தான் போட்டுட்டோமோ, ரொம்ப பூசி மொழிகிட்டோமோ அப்படி தான் வந்து இருந்துச்சு. பட் வந்து நான் போட்டதே வந்து வெறும் 3 தான். அதில் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் தான் வந்து ஹைலைட்டு. சரி போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஐலைனரும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் என் லுக்கு. இதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளிப்போ பேண்டோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அப்புறம் கடைசியாக லிப் பாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப் பாமும் எடுத்து போட்டு முடிச்சுக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான் என்னோட லுக்கு. இது வந்து நோ மேக்கப் கைண்ட் ஆஃப் லுக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து மணி வந்து 10 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம் கரெக்டாக. இந்த பிரிட்ஜ் மேலே போகிறப்ப வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, அந்த ஃபேமஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட 4 கோபுரமும் வந்து பிரிட்ஜ் மேலே போகும்போது வந்து தெரியும். வந்து மதுரையில் தெரியாதவங்களுக்கு வந்து சொன்னேன். வி ரீச்டு த டெஸ்டினேஷன். இங்கே வந்து ஃபவுண்டைன் வந்து ஒரு சின்ன ஃபவுண்டைன் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் மீ. இது வந்து காலில் வந்து ஜிமிக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். அதுக்கடுத்து 12 மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து 11 மணிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த மிரர் செல்ஃபீஸ்ன்னு இருக்குல்ல, ஏதாவது மிரரை பார்த்தாலே வந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணல, அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் தான் இந்த ஃபோட்டோஸ். தென் ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக தொடங்கியது. அதுக்கப்புறம் என்ன, சோறு தான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு தான், பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. They served salad, soup, dessert and main course. இந்த மாதிரிலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் சாப்பிட்டது வந்து வெஜ்ஜு சூப் தான், சீசன்டு வித் சம் பெப்பர். ஓகே, இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, கோபி மஞ்சூரியன், வெஜிடபிள் புலாவ், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வித் நான் அண்ட் சப்பாத்தி. அவங்க வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் கூட வச்சுருந்தாங்க.
அடுத்த ரவுண்டாக நான் கொஞ்சம் சாலட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பைனாப்பிள், அதுக்கப்புறம் இந்த கார்ன் டொமேட்டோ சாலட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைத்தா வந்து எடுத்திருந்தேன். இந்த கார்ன் டொமேட்டோ சாலட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்கல. பட் வந்து இந்த டொமேட்டோலாம் வந்து விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து மேபி பிடிக்கலாம். அண்ட் தென் திஸ் திங், இது வந்து ஆரஞ்சு மாதிரியே இருக்கு. ஆனால் ஆரஞ்சு இல்லை, இது வந்து வேறு என்னமோ ஒன்று நல்லா புளிப்பாக இருந்துச்சு. ஒரு 20% ஆரஞ்சுனா 80% லெமனாக இருந்துச்சு. டெசர்ட்டுக்கு வந்து they served வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் கேரட் அல்வா. வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் கேரட் அல்வா ரெண்டையுமே வந்து தனித்தனி கப்பில் வந்து வாங்கிக்கலாம். பட் சில பேர் வந்து ஒரே கப்பில் வெனிலா ஐஸ்கிரீமும் அது மேலே வந்து கேரட் அல்வாவும் வாங்கிட்டு போனாங்களா. அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். கெஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து ஸ்வீட்டு தான். ரெண்டுமே ஒன்றா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்றா சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோவா மோசமாலாம் இல்லை. இட் வாஸ் குட். இந்த ஃப்ரேமில் மட்டும் எனக்கு பின்னாடி எத்தனை பேர் க்ராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, கையில் ஒன்று இந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று போட்டு இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். அது வந்து நேரில் பார்க்க, அதுக்கப்புறம் வந்து இது இப்போ பார்க்க வந்து நல்லா இருக்குது. பட் ஃபோட்டோவில் பார்க்க வந்து அது அவ்வளோவா நல்லா இல்லை. அண்ட் ஹியர் இட் இஸ் மை ஃபுல் அவுட்ஃபிட் ஆஃப் த டே. Then good food, good place, good people, and I had a good day. See you in the next video. Bye, tada.